என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மாவீரனின் விசித்திரப்பாவை நாவல் பகுதி 22. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். அனைவரும் கலைந்து சென்ற பிறகும் சிலை என அதிர்ச்சியில் உறைந்து நிற்கும் ஆருத்ரா அழகை கண்ணிமைக்காமல் வீட்டாரும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவளை கண்டு பயந்து அழுத குழந்தைகள் கூட அவள் அருகில் வந்து நின்று அவளது அழகை ரசிக்க அவள் கரத்தை இப்போதும் விடாமல் பிடித்துக் கொண்டிருந்த தனுஷ், இந்த குழந்தைகளுக்காகவாவது நீ இப்படியே இருக்கணும்னு விரும்பலையா என்று கேட்டு அவளை தன்னிலைக்கு கொண்டு வந்தான். தன் கரம் இப்போதும் தனுஷின் கரத்தில் அகப்பட்டு கிடப்பதை அவள் இப்போதுதான் காண்கிறாள். மெதுவாக அவன் மனம் நோகாமல் தன் கரத்தை விடுவித்துக் கொண்டவள், மனிதர்கள் மட்டும்தான் முக அழக பாக்குறாங்க, கடவுள் அக அழக மட்டும்தான் பாக்குறாரு. நான் அகத்துல அழகா இருக்கதான் ஆசைப்படுறேன். இந்த முக அழகு எனக்கு தேவையில்லை. நான் இந்த உலக ஆசாபாசங்களை தவிர்த்து வாழதான் ஆசைப்படுறேன். கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட வாழணும்னு ஆசைப்படுற எத்தனையோ பெண்கள் இந்த உலகத்துல இருக்காங்க. அப்புறம் எதுக்கு தனுஷ் என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்காக நீங்க இப்படி ஏங்கணும்? சிரித்தவன், அப்போ நான் உனக்காக ஏங்குறேன்னு உனக்கு தெரியும் என்றான். தானாக வாயை கொடுத்து வம்பில் மாட்டிக்கொண்டோமோ? ஆருத்ரா மனம் நினைத்தது. இருவரும் பேச ஆரம்பித்ததும் பெரியவர்கள் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு உள்ளே சென்று விட, தனுஷ் வெளியே நின்று பேசினது போதும்பா, உள்ள வாங்க என்று தாத்தா அழைத்தார். ஆருத்ரா கீ கொடுத்த பொம்மையாக மெல்ல அடி எடுத்து உள்ளே வர, தனுஷின் விழிகளில் பார்த்து பதுங்கி வரும் பூசாரி சிக்க அவன் வாசலிலேயே நின்று விட்டான். அவன் அருகில் வந்த பூசாரி, தம்பி, ஆரண்யா மட்டும்தான் இப்ப ஆருத்ராவுக்கு எதிரா நிக்கிறா. ஆருத்ராவ நான் நம்பலன்னு ஆரண்யா கிட்ட சொன்ன போது அவ முகத்துல அப்படி ஒரு ஆனந்தம். என்ன ரகசியமா சந்திக்க வர்றதா சொல்லி இருக்கா தம்பி. அவ வந்துட்டு போனதும் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் பூசாரி கூற, சரியா? ஆனா நீங்க இப்படி உடனே வந்து என்கிட்ட பேசுறது அவ சந்தேகத்தை தூண்டாதா? அவ யார் யார எப்போ எப்படியெல்லாம் கண்காணிச்சிட்டு இருக்கான்னு சொல்லவே முடியாது. அது என்னவோ சரிதான் தம்பி. ஆனா நான் ஆரண்யா கிட்ட உங்களை எச்சரிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அதனால அவ என் மேல சந்தேகப்பட வாய்ப்பில்ல. அப்படியா? ஆமா தம்பி, போய் நல்லா அவருக்கு உரைக்கிற மாதிரி அவளை பத்தி எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிதான் என்ன அனுப்பியே வச்சா. ஓ அப்படியா? சரி ஐயா. ஆரண்யா உங்களை ரகசியமா சந்திக்க வர்றதா சொல்லிட்டு தானே போயிருக்கா. நீங்க கொஞ்சம் பத்திரமாவே இருங்க. உங்க மேல அவளுக்கு சந்தேகம் வந்துட்டா உங்க உயிருக்கே ஆபத்து. அது எனக்கு தெரியும் தம்பி, நான் பத்திரமாவே இருந்துக்கிறேன். சரி தம்பி, நான் கிளம்புறேன் என்று கூறி அவர் திரும்பிவிட தனுஷ் வீட்டிற்குள் வந்தான். கூடத்தில் ஆருத்ராவை தவிர வீட்டார் அனைவரும் கூடி அமர்ந்து ஆருத்ரா பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கங்கா, ஆருத்ராவோட இந்த அழகு இது உண்மையான அழகா? தனுஷின் அப்பா வியப்போடு கேட்கிறார். ஆனா இந்த கிராமத்துல இருக்கிற அழகிகள்ல ஆருத்ரா தான் பேரழகி. ஆனா இந்த அளவு அழகு இருந்ததான்னு கேட்டா இல்லதான். 10 வருஷம் முன்னாடிதான் நாங்க அவ அழக முழுமையா பார்த்தோம். ஒருவேளை இந்த வயசுல அவளுடைய அழகு இந்த அளவு இருந்திருக்குமோ என்னவோ, எங்களுக்கு தெரியல. நீ சொல்றது கூட உண்மைதாம்மா. சின்ன வயசுல பெண்கள் இருக்கிற அழகை விட பெரியவங்களானதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட இருக்கிற அழகே தனிதான். அப்படி பார்த்தா சின்ன வயசுலயே பேரழகியா இருந்த ஆருத்ரா இப்ப இப்படிதான் இருந்திருப்பா போல தனுஷின் அப்பா கூற அனைவரும் ஆம் என்பது போல் தலையசைத்தனர். கங்கா, இந்த ஊரே ஆருத்ரா தப்பான பாதையில போறான்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருந்திருக்கு. ஆனா நடக்கிறத பாக்கும்போது எனக்கு அப்படி தோணல. எந்த ஒரு தப்பான பொண்ணும் தியாகங்களை கண்டிப்பா சகிச்சுக்கவே மாட்டா. ஆனா 10 வருஷம் தன்னுடைய அழகை இழந்து ஏற்று பேச்சுக்களுக்கு ஆளாகி கோயில் வாசல்லையே ஒரு துறவி மாதிரி, அதுவும் குடிசையிலேயே வெறும் தரையில பாய விரிச்சு படுத்து காலத்தை தள்ளி இருக்கிற ஆருத்ரா அவ எப்படி தப்பானவளா இருக்க முடியும்? அப்பாவின் கேள்வியிலிருந்து அவர் ஆருத்ராவை நம்புகிறார் என்பதை புரிந்து கொண்ட தனுஷ், அப்பா, நீங்க சொல்றது உண்மைதான். அவ மேல வீண் பழி விழுந்திருக்கு. அதை நிரந்தரமா ஒழிக்கணும். உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். நான் அந்த முயற்சியில தான் இப்ப இருக்கேன். தனுஷ் கூறியதை கேட்டு அவனது அப்பா அவனை வியப்போடு பார்த்தார். இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்த எனக்கு கூட இந்த ஊரை பிடிக்கல. ஏதோ மூட நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சு எதை பத்தியும் யோசிக்காம எதையும் நம்பாம எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு வெளியே போயிட்டேன். ஆனா இப்போ மூட நம்பிக்கைன்னு நினைச்சது எல்லாமே உண்மைன்ற மாதிரி இங்க சில சம்பவங்கள் நடந்தேறிட்டு இருக்கு.
இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்த என்னால கூட அதை இப்பதான் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீ எப்படி இவ்வளவு சீக்கிரமா அதை புரிஞ்சுக்கிட்ட? அப்பா வியப்போடு கேட்க, அப்பா நானும் முதல்ல எதையுமே நம்பல. ஆனா கண் முன்னாடி நடக்கிறத நம்பாம எப்படிப்பா இருக்க முடியும்? நீ சொல்றது உண்மைதான். ஆருத்ரா கிட்ட ஏற்பட்ட திடீர் மாற்றம் தான் என்ன இந்த ஊரை நம்ப வச்சது. சரி, ஆருத்ராவை நிரந்தரமா காப்பாத்த நீ முயற்சி எடுத்துக்க போறதா சொன்னியே, அது என்ன முயற்சின்னு எங்ககிட்டயும் சொல்லலாமே? அவன் அப்பா கேட்க ஏன் என்று தெரியவில்லை. ஏதோ ஒரு பார்வையின் நிழலில் தாங்கள் இருப்பது போல் தனுஷுக்கு தோன்ற, தான் பேசுவது ஏதாவது வழியில் ஆரண்யா செவியை எட்டிவிட்டால் அது தனக்கு வினையாகிவிடும் என்பதால் தெரியலப்பா என்று கூறியவனின் விழிகள் மிகவும் தற்செயலாக சமையல் அறை ஜன்னல் மீது விழுந்தது. அது வழியாக பின்பக்க காய்கறி தோட்டத்தில் நிற்கும் பாலுவை கண்டு திகைத்தவன் கூடத்தில் சந்திரனின் அருகில் அமர்ந்து நடப்பவற்றை கவனிக்கும் பாலுவை கண்டு இன்னும் திகைத்தான். இவன் பாலு அல்ல, பாலு உருவில் இருக்கும் யாரோ ஒருவர் என்று புரிந்து கொண்ட தனுஷ், அப்பா நான் ஆருத்ராவுக்கு சாதகமா தான் இப்ப பேசிட்டு இருக்கேன். ஆனா ஆருத்ராவை கூட என்னால முழுசா நம்ப முடியல. அவ மேலேயும் என்னுடைய சந்தேக பார்வை இப்பவும் இருக்கதான் செய்து என்று கூற, அது அறைக்குள் இருக்கும் ஆருத்ரா செவியை வந்து எட்ட அது அவள் மனதை காயப்படுத்தியது. ஆனால் பாலுவாக அமர்ந்திருக்கும் அந்த உருவத்தின் முகத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடியது. மெல்ல எழுந்த பாலு நிதானமாக வெளியே இறங்கி செல்ல, ஓர பார்வையால் அவனை பார்த்து கொண்டிருந்த தனுஷ் வாசலை எட்டியதும் பாலு சட்டென்று மாயமாக மறைந்து போவதை கண்டு இன்னும் திகைத்து போனான். தங்களோடு தங்களில் ஒருவராக இல்லை ஒருவளாக ஆரண்யா இருக்கிறாள். இன்னும் கவனமாக தான் காய்களை நகர்த்த வேண்டும் என்று அவனுக்கு தெளிவாக புரிந்தது. வெளியே நடக்கும் மாயைகளை காணாது மனம் புண்ணாகி போன ஆருத்ராவுக்கு தனுஷின் மீது கண்மூடித்தனமான ஒரு கோபம். ஏன் மேல சந்தேகம்னா, எதுக்கு இவர் என்ன கட்டிக்கிட்டாராம்? இவர் இந்த கிராமத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவருடைய வரவை பத்தி கம்பன் ஐயா என்கிட்ட சொன்னாரு. உன் தாய் மாமன் வழி உறவு ஒண்ணு உன்னை தேடி வரும் நாள் இங்க பல மாற்றங்கள் உருவாகும். அந்த தாய் மாமன் இந்த ஊரை விட்டு போகணும்னு விதி. அதனாலதான் ஏதோ ஒரு சக்தி அவரை இந்த ஊருக்கு எதிரானவரா மாத்தி இந்த ஊர்ல இருந்து வெளியேற்றி இருக்கு. அந்த உறவு உன்னை தேடி வரும்போது முதல் பார்வையிலேயே அந்த உறவை நீ தெரிஞ்சுக்குவேன்னு அவரு சொன்னது 100% உண்மையா இருந்தது. முதல் பார்வையிலேயே கலிங்கநாதன் மாமா சாயல தனுஷ் கிட்ட நான் பார்த்தேன். தனுஷ் கலிங்கநாதன் மாமாவோட பையன்னு எனக்கு அப்பவே புரிஞ்சு போச்சு. ஆனா அவருடைய பார்வை என்ன ஒரு குற்றவாளி மாதிரி பார்த்தது. இந்த ஊரே என்ன ஒரு குற்றவாளி மாதிரி தான் பாத்துட்டு இருந்தது. ஆனா என்னை பத்தி எதுவுமே தெரியாத இவரு கூட என்ன குற்றவாளி மாதிரி பார்த்தத என்னால தாங்கிக்கவே முடியல. ஆனாலும் அதையெல்லாம் கடந்து வந்துட்டேன். இப்ப இதோ என்ன சந்தேகப்படுறாராம்ல சந்தேகம். அப்புறம் எதுக்கு என்னுடைய சம்மதம் இல்லாம இந்த தாலியை என் கழுத்துல கட்டுனாராம்? என்னுடைய அனுமதி இல்லாம என்னுடைய கன்னத்துல எதுக்கு முத்தம் கொடுத்தாராம்? இவரை யார் என்னை தேடி வர சொன்னதாம்? கோபம் அவள் கண்களை மறைக்க மனம் தாறுமாறாக வார்த்தைகளை சிதறவிட்டது. இவரு பேசுற எதுவும் என்னுடைய காதுல விழாதுன்னு நினைச்சுதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரா? அதன் பிறகு அவன் பேசிய எந்த ஒரு வார்த்தையும் அவள் செவியை எட்டவில்லை. இதற்கிடையில் தோட்டத்தில் நின்று கொண்டிருந்த பாலு கூடத்திற்கு வர, டேய் இவ்வளவு நேரம் இங்க தானடா இருந்த? இப்பதானடா முன்வாசல் வழியா வெளியே போன, இப்ப எப்படிடா பின்வாசல் வழியா உள்ள வர? சந்திரன் கேட்க, என்ன இவ்வளவு நேரம் நான் இங்க இருந்தேனா? நீ கனா ஏதாவது கண்டியா? அதை கேட்டு கூடத்தில் அமர்ந்திருந்த அனைவருக்கும் அதிர்ச்சி. கனா இல்லப்பா, நாங்க எல்லாருமே உன்னை பார்த்தோமே. நீ இப்பதானே எந்திரிச்சு முன்வாசல் வழியா வெளியே போன, அத நாங்க எல்லாருமே பார்த்தோமேப்பா பாட்டி கூற, எல்லாரும் பாத்தீங்களா? அதிர்ச்சியோடு கேட்டான் பாலு. ஆமா நாங்க எல்லாருமே பார்த்தோம், அனைவரும் ஒரே குரலில் கூற. அது எப்படிங்க? வீட்டுக்குள்ள வந்ததும் நான் தோட்டத்துக்கு போயிட்டேனே, அங்க ஒரு வித்தியாசமான காய் நிக்கிறத என் ரூம் ஜன்னல் வழியா நான் பாத்துட்டு இருக்கும் போதுதான் வெளியே ஆரண்யா சத்தம் கேட்டது. அந்த காயை போய் பார்க்கணுன்ற என்னுடைய எண்ணத்தை அப்படியே மூட்டை கட்டி வச்சுட்டுதான் நீங்க எல்லாரும் வெளியே வந்ததும் கூட்டத்தோட கூட்டமா நானும் வெளியே வந்தேன். இப்ப எல்லாரும் உள்ள வந்ததும் நான் நேரா தோட்டத்துக்கு போய் அந்த காயை பறிச்சு சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப ருசியா இருந்தது. அதே மாதிரி இன்னும் 1-2 காய் இருந்தது. அதையெல்லாம் பறிச்சு சாப்பிட்டுட்டு இதோ இப்பதான் உள்ள வரேன். அப்படியா? அனைவரும் வியப்போடு கேட்க, அப்படின்னா உண்மையிலேயே என்ன மாதிரியே யாரும் இங்க இருந்தாங்களா? பயம் கலந்த குரலில் பாலு கேட்க, அதுக்கு நீ என்ன இப்படி பயப்படுற? சந்திரன் கேட்டான். இல்லடா,
இனிமே 2 பாலுவை பார்த்தா நீங்க சந்தேகத்தின் பேர்ல உண்மையான பாலு என்ன அடிச்சிட்டீங்கன்னா என்னடா பண்றது? அதுவும் சரிதான். எதுக்கும் நீதான் பாலுன்னு நாங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு அடையாளத்தை நீயே வச்சுக்க. இல்லனா தர்ம அடி நிச்சயம். சந்திரன் குறும்பாக கூற, முதல்ல அடிய நீயே அடிப்ப போல இருக்கு. ஆனா சந்திரன் ஏன் உருவிலேயே ஒருத்தன் வரான்னா அவனால கண்டிப்பா உருவுல கூட வர முடியும்ல. இனிமே 2 சந்திரனை பார்த்தா முதல் அடி என்னோட அடியாதான் இருக்கும். பாலுவும் குறும்பாக கூற, பாலு விளையாட்டா சொன்னாலும் இதுலயும் விஷயம் இருக்கு. எனக்கு பாலு உருவுல வந்த அந்த உருவம் நாளைக்கு யார் உருவுல வேணாலும் வந்து நம்மள சுலபமா ஏமாத்தலாம். அதனால யார் எதை பேசினாலும் யோசிச்சு பேசுங்க. முன்னாடி நிக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அப்புறம் நான் இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். அந்த மாய வேடதாரி நம்ம கூட்டத்தோட கூட்டமா இருக்கும் போது நம்மள யாரோ கண்காணிக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். அந்த நேரத்துல நாம கவனமா இருந்தாலே போதும். தனுஷ் கூற, அட ஆமா, கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் நம்மள யாரோ கண்காணிக்கிற மாதிரியே இருந்தது. பெரியப்பா கூற, ஆமா எனக்கும் அப்படிதான் தோணிச்சு என்று அனைவரும் கூறினர். எப்ப புரியுதா? நம்மள சாராத யாரோ நம்மள கண்காணிக்கும் போது அத நாம உணர்றோம். அந்த நேரத்துல நாம கவனமா இருக்கலாம். அதுதான் ஒரே வழி. தனுஷ் கூற, அதன் பிறகு அவர்களது உரையாடல் கங்காதரி பற்றியும் ஆரண்யா பற்றியும் தொடர்ந்து சென்றது. இரவு உணவு வேளையான போது ஆருத்ராவை அவள் அம்மா உண்ண அழைத்தார். அம்மா, எனக்கு ஏதாவது 1-2 பழம் மட்டும் கொடுங்க போதும். உங்க கூட வந்து சாப்பிட நான் விரும்பல. ஏம்மா? குழந்தைங்க என்ன பார்த்து பயந்துடுவாங்கம்மா. அவள் கூறிய அந்த வார்த்தையிலிருந்து அவளது முகம் அழகை இழக்க ஆரம்பித்து விட்டது என்று அவள் அம்மாவுக்கு புரிந்தது. அவர் முகத்தில் வேதனை பிரதிபலித்தது. உன்னுடைய இந்த நிலை மாறாதாமா? வேதனையோடு அம்மா கேட்டார். மாறும் என்றும் அதற்கான வழி என்ன என்றும் அவள் அறியாமல் இல்லை. ஆனால் அதை கூற அவளுக்கு மனமில்லை. இந்த நிலை ஒரு நாளும் மாறாதுமா என்றாள். அம்மாவின் விசும்பல் சத்தம் அவள் இதயத்தை கிழித்தது. ஆனாலும் மனதை கல்லாக்கி கொண்டு அமைதியாக இருந்தவளுக்கு சில நிமிடங்களில் உண்ண ஒரு தட்டு நிறைய பழங்களை கொண்டு வந்து கொடுத்த அவள் அம்மா முகம் ஒளிமயமாக இருப்பதைக் கண்டு அவளுக்கு வியப்பு. ஆருத்ரா, நீ உன்னுடைய நிலைமை மாறாதுன்னு சொன்ன, ஆனா உன்னுடைய இந்த நிலை மாறும்னு தனுஷ் சொன்னாம்மா. அதை கேட்டதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? ஒரு நம்பிக்கையும் பிறந்திருக்கு. ஆனால் அம்மாவின் அந்த வார்த்தை ஆருத்ராவின் கோபத்தை இன்னும் அதிகமாக்கியதே தவிர குறைக்கவில்லை. இவர் என்ன பச்சோந்தியா? அப்பப்ப நிறம் மாறிட்டே இருக்காரு. வாய்க்குள் அவள் முணுமுணுக்க, என்னம்மா சொன்ன என்று கேட்டார் அம்மா. இல்லம்மா என்று கூறியவள், சரிம்மா நீங்க போய் படுங்க என்று கூறி கதவை சாத்தி தாழிட்டு கொண்டாள். பகுதி 22 நிறைவடைந்தது. பகுதி 23 உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.